ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சேரீயில் ஒரு பொண்ணுக்கு லாங் ஃப்ராக் தைக்க போகிறோம். கஸ்டமர் ஒரு சேலையை கொடுத்து அவங்க பொண்ணுக்கு லாங் ஃப்ராக் தைக்க சொல்லியிருந்தாங்க. அதை இன்றைக்கி வீடியோவாக எடுத்திருக்கேன். லாங் ஃப்ராக் தைக்கிறதுக்கு ஸ்கர்ட் ரெடி பண்ணிக்கலாம். ப்ளீட் வந்து 1.5 இன்ச்சு அளவில் நான் ஃபுல்லாக ஸ்கர்ட்டுக்கு ப்ளீட் எடுக்க போகிறேன். ஒரு சேரீ ஃபுல்லாக இந்த ப்ளீட்டுக்குள்ளே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளீட் எடுக்கிறப்ப அடுத்த ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு அவங்க ஹிப் அளவுக்கு ஒரு சேரீ ஃபுல்லாக நம்ம அதில் ப்ளீட்டாக கொண்டு வர முடியும். நான் அந்த மாதிரி தான் ப்ளீட் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக லைனிங் கிளாத்து சேரீ கிளாத்தோடு வச்சு நான் ப்ளீட் எடுத்துக்க போகிறேன். ப்ளீட் எடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஷர்ட்டு அட்டாச் பண்ணணும். சாரி ரெடி பண்ணணும். லைனிங் கிளாத்தில் பாட் அடிக்காமல் விட்டுருந்தேன். பாட் அடிச்சிட்டேன். அடுத்ததாக மேல் டாப் ரெடி பண்ணிக்கலாம். மேல் டாப்புக்கு வந்து நெக் டிசைன், ஃப்ரண்ட்டு நெக் டிசைன் வந்து அவங்க சேரீயோட பார்டர் வச்சு டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வி நெக் வச்சு, அது ஸ்ட்ரைட் பார்டரு, அதனால் வி நெக் வச்சு அட்டாச் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் கேன்வாஸ் வச்சு திருப்பிக்கல, ஏன்னா பார்டரே நல்லா திக்னஸாக இருக்கும். அதனால் கேன்வாஸ் இல்லாமல் திருப்பிக்கிட்டேன். லைனிங் சேரீ கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுறேன். வி நெக்கில் ஒன் சைட் பார்டர் வந்து சைடாக கிராஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக பேக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் வச்சு கைக்கு பார்டர் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் ரெடி பண்ணுறதும் பாடியும் ஸ்கர்ட்டையும் அட்டாச் பண்ணுற
வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. நான் வீடியோ ஆனில் வச்சுருந்தேன். வீடியோ ஆஃப் ஆனது எனக்கு தெரியல. அதனால் அந்த நான் அட்டாச் பண்ணுற வீடியோ இதில் இருக்காது. ஃபுல் ஃபினிஷிங் ஆன வீடியோவை மட்டும்தான் காமிச்சிருக்கேன். லாங் ஃப்ராக் தைக்க ஃபுல் வீடியோ தெளிவாக வேணும்னு கஸ்டமர் நீங்கள் கேட்டால் அதை தெளிவாக நான் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். இப்போ பேக் பீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு பேக் பீஸ்லேயும் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் கிராஸ் டாட் பிடிக்கணும். கிராஸ் டாட் பிடிச்சிக்கலாம். டாப்பையும் ஸ்கர்ட்டையும் அட்டாச் பண்ணுற வீடியோ வந்து இருக்காது. ஃப்ராக் ரெடியானதை மட்டும் நான் காமிச்சிருப்பேன். இந்த லாங் ஃப்ராக்கு நான் ஒரு பெல்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஒரு அக்காவை இந்த லாங் ஃப்ராக்கை பிடிக்க சொல்லி வீடியோ எடுத்திருப்பேன். பஃப் ஸ்லீவ் வச்சு கைக்கு பார்டர் கொடுத்துருக்கேன். சேரீயில் லாங் ஃப்ராக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கிஃப்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.